என் அன்பு குழந்தையே, உன்னை தனியாக விட்டுவிடுவதற்காக நான் உன்னை இதுவரை நடத்தி வரவில்லை. உன் வாழ்க்கையில் நான் செய்த ஒவ்வொன்றும், நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் இந்த உன்னதமான தருணத்திற்கு உன்னை இட்டுச் செல்வதற்காகவே என் திட்டப்படி அமைக்கப்பட்டன. இப்போது நான் உன்னுடைய கரங்களை பிடித்து உன்னை ஒரு அற்புதமான நிலைக்கு அழைத்துச் செல்ல தயாராக இருக்கிறேன். உன்னுடைய பயணத்தின் முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொண்டேன். நான் உனக்காக தயாரித்துள்ள இலக்கு உன்னை பிரமிக்க வைக்கும் என்பதில் ஐயமில்லை. நீ உன்னையே என்னிடம் முழுமையாக ஒப்படைத்த அந்த நொடியில் ஆன்மீக உலகில் ஒரு புனிதமான உடன்படிக்கை நிகழ்ந்தது. அதுவரை உன்னுடையதாக இருந்த சுமைகள் அனைத்தும் என்னுடையதாக மாறின. உன் பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் போராட்டங்கள் இனி என் போர்களாக மாறும். நான் எதையாவது என் கைகளில் எடுக்கும்போது அதன் முடிவு ஒருபோதும் தோல்வியாக அமையாது. அது என் வல்லமையால் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாகவே அமையும். உன் பாரங்களை என்னிடம் கொடுத்துவிட்டு ஜெபிக்கும்போது உன் இதயத்தில் ஒரு நிம்மதியை உணர்கிறாய். என் பிரசன்னம் உன்னை ஒரு அன்பான அணைப்பைப் போல சூழ்ந்து கொள்வதை நீ அறிகிறாய். ஆனால் அடுத்த நாள் காலை விழிக்கும்போது மீண்டும் அதே கவலைகள் உன் மனதை ஆக்கிரமிக்கின்றன. நீ என்னிடம் கொடுத்த அதே பாரங்களை மீண்டும் நீயே கையில் எடுத்து சுமக்கத் தொடங்குகிறாய். இது உன் ஆத்துமாவை மிகவும் சோர்வடைய செய்கிறது. நீ என்னை நம்புவதும் பிறகு சந்தேகப்படுவதும் உன் சமாதானத்தை திருடுகிறது. நீயாக எதையும் சாதிக்க முயலாமல் என் கரங்களில் அனைத்தையும் விட்டுவிடு என்று நான் மீண்டும் சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே உனக்கு வாக்களித்தது போல முடிவு நிச்சயமாக நன்மையாகவே அமையும். இது ஒரு தற்காலிகமான ஆறுதல் அல்ல, மாறாத கடவுளாகிய நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்குறுதி. நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். என் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற தவறமாட்டேன். எல்லாம் நன்மையாகவே முடியும் என்று நான் சொல்லும்போது அதை உன் முழு இருதயத்தோடும் நம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புயல் எவ்வளவு பலமாக வீசினாலும் அசையாத ஒரு நங்கூரத்தைப் போல உன் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு, கவலைப்படாதே, நான் உன்னை பிடித்துக் கொள்வேன் என்று தந்தை சொல்லும்போது எவ்வித சந்தேகமுமின்றி குதிப்பதைப் போல நீயும் என் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த சிறு பிள்ளைக்கு தன் தந்தையின் பலத்தை பற்றியோ அல்லது அன்பை பற்றியோ எந்த கேள்வியும் இருப்பதில்லை. அதே போன்ற ஒரு தூய்மையான நம்பிக்கையை நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். நீ எப்போதோ ஒரு பலவீனமான தருணத்தில் கடவுளே எனக்கு உதவி செய்யும் என்று கதறியபோது நான் உன் கரங்களை பற்றிக் கொண்டேன். அந்த பிடி இன்றும் தளரவில்லை. ஒரு தந்தை தன் குழந்தையை நெரிசலான சாலையில் கூட்டிச் செல்வது போல நான் உன்னை பாதுகாப்பாக வழிநடத்துகிறேன். என் பிள்ளையே, நான் உன்னை வழிநடத்தும் வேகத்தை நீ எதிர்க்காதே. நான் மெதுவாக செல்வதாக நீ நினைக்கலாம், அல்லது எனக்கு தெரியாத குறுக்கு வழிகள் உனக்கு தெரிவதாக நீ கற்பனை செய்யலாம். ஆனால் எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். எந்த பாதைகள் பாதுகாப்பானவை, எங்கே பசுமையான புல்வெளிகள் உள்ளன என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நீ உன் மட்டுப்படுத்தப்பட்ட பார்வையால் பார்க்கும் குறுக்கு வழிகள் உண்மையில் உன்னை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடியவை. நான் உன்னை தாமதப்படுத்துகிறேன் என்று நீ சோர்வடையலாம். ஆனால் அந்த தாமதம் உன்னை ஒரு பெரிய விபத்திலிருந்து பாதுகாப்பதற்கே என்பதை நீ அறிய மாட்டாய். முடிவை ஆரம்பத்திலேயே பார்க்கும் கடவுள் நான். உனக்கான அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும்படி நான் ஏற்பாடு செய்கிறேன். எனவே பதற்றமடையாமல் என் கரத்தை பிடித்துக்கொண்டு என்னுடன் அமைதியாக நடந்து வா. உன் வாழ்க்கையில் எதுவும் குறைவுபடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். பாலைவனத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு 40 ஆண்டுகள் உணவளித்த தேவன் நான். பாறையிலிருந்து தண்ணீரை புறப்படச் செய்தவரும் ஐந்தப்பங்களைக் கொண்டு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவளித்தவரும் நானே. உலகத்தின் சகல ஐசுவரியங்களும் என் கையில் உள்ளன. நான் உன் தந்தை என்பதை மறந்துவிடாதே. உனக்கு தேவையான ஞானம், பலம், சமாதானம் மற்றும் சரியான வாய்ப்புகள் அனைத்தையும் நான் வழங்குவேன். மற்றவர்கள் உன்னை தாழ்வாக பேசினாலும் நான் உன்னை உயர்வாகவே காண்கிறேன். நீ உலக பிரகாரமான செல்வங்களை மட்டும் தேடாமல் என் அன்பினால் கிடைக்கும் ஆத்தும திருப்தியை தேடு. உண்மையான செழிப்பு என்பது உன் ஆன்மா என்னோடு இணைந்திருப்பதில்தான் உள்ளது. உன் ஏக்கங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீர் நானே. மனிதர்கள் காட்டும் நிபந்தனையுள்ள அன்பை போலல்லாமல் நான் உன்னை உன் பலவீனங்களோடு நேசிக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில் பலமுறை மற்றவர்களிடம் அங்கீகாரத்தை தேடி ஏமாந்து போயிருக்கிறாய். சாதனைகள் மூலமாகவோ அல்லது உறவுகள் மூலமாகவோ உன் உள்ளத்தின் வெற்றி இடத்தை நிரப்ப முயன்றாய். ஆனால் எதுவும் உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தரவில்லை. ஏனென்றால் உன் ஆத்துமா என்னால் மட்டுமே திருப்தியடையும்படி படைக்கப்பட்டுள்ளது. உன் இதயத்தில் எனக்கு மட்டுமே உரிய ஒரு இடம் இருக்கிறது. அதை மனித அன்பால் நிரப்ப முடியாது. நீ தோல்வியடையும் போது உன்னை விட்டு விலகிச் செல்லும் அன்பல்ல என்னுடையது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை தூக்கிவிடும் பரிசுத்தமான அன்பு இது. இந்த உண்மையை நீ ஆழமாக புரிந்து கொண்டால் மற்றவர்களின் விமர்சனங்களோ அல்லது நிராகரிப்போ உன்னை ஒருபோதும் பாதிக்காது. நீ என் கண்ணின் மணி போல பாதுகாப்படுகிறாய். உன் மதிப்பு நீ செய்யும் வேலைகளால் அல்ல, நீ என் பிள்ளை என்பதாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னும் நடக்காத மோசமான காரியங்களை நினைத்து நீ ஏன் பயப்படுகிறாய்?
உன் கற்பனை திறன் ஒரு நாளைக்கு 1000 விதமான சோக கதைகளை உருவாக்குகிறது. இது நடந்தால் என்ன செய்வது, அவர் என்னை விட்டு போனால் என்ன ஆகும் என்று நீ வீணாக கவலைப்பதாய். இந்த பயம் உன்னை நிகழ்காலத்திலிருந்து பிரித்து இல்லாத ஒரு எதிர்கால துயரத்தில் தள்ளுகிறது. உன் இதயம் படபடப்பதும் உன் தூக்கம் தொலைந்து போவதும் நீ கற்பனை செய்யும் அந்த பயத்தாலேயே நிகழ்கிறது. பயம் என்பது ஒரு பொய். அது உன்னிடம் இருக்கும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாமல் உன்னை தடுக்கிறது. நான் உனக்கு சொல்கிறேன், எதற்கும் அஞ்சாதே. இந்த உலகம் உனக்கு துன்பத்தை தரலாம், ஆனால் நீ ஒருபோதும் தனிமையில் இருக்க மாட்டாய். எந்த புயல் வந்தாலும் அதன் நடுவே நான் உன்னோடு இருப்பேன். என் பிரசன்னம் உன் பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை தரும். சூழ்நிலைகள் மணலைப் போல உன் காலுக்கு கீழே சரிந்தாலும் நீ உறுதியாக நிற்பாய். இது உன்னுடைய பலத்தால் அல்ல, உன்னை தாங்கும் என் வல்லமையால் நடக்கும். உன் பலவீனம் என்னை தடுப்பதில்லை, மாறாக என் பலம் உன் பலவீனத்தில் பூரணமடைகிறது. நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன். உன் மூச்சுக் காற்றை விடவும் நான் உனக்கு நெருக்கமானவன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நெருப்பில் நடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அவை உன்மேல் புரளுவதில்லை. நீ சோர்வடையும் போது நான் உன்னை சுமப்பேன். உன் எண்ணங்கள் குழப்பமடையும் போது நான் உனக்கு அமைதியை தருவேன். இருள் உன்னை சூழ்வதாக நீ உணரும்போது நான் உன் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதிகளைப் போல என் வாக்குறுதிகள் காற்றோடு போகாது. கடந்த காலத்தில் உன்னை நேசித்தவர்கள் உன்னை கைவிட்டு போயிருக்கலாம். நீ மிகவும் நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். அந்த காயங்கள் இன்றும் உன் மனதில் ஆறாமல் இருக்கலாம். அதனால் யாரும் என்னோடு நிலைத்திருக்க மாட்டார்கள் என்ற ஒரு தவறான முடிவுக்கு நீ வந்திருக்கிறாய். அதே கண்ணோட்டத்தோடு நீ என்னையும் பார்க்கிறாய். நான் எப்போது உன்னை விட்டு விலகுவேன் என்று நீ பயப்படுகிறாய். ஆனால் நான் மனிதனல்ல, பொய் சொல்லவும் இல்லை, மனம் மாறவும் இல்லை. உன்னிடம் இருக்கும் எந்த குறையும் என் அன்பை குறைத்து விடாது. நீ செய்யும் தவறுகள் என்னை திகைக்க வைப்பதில்லை, ஏனெனில் உன்னை நான் முன்பே அறிந்திருக்கிறேன். உன்னை குறித்த என் திட்டம் ஒருபோதும் மாறாது. நீ பலவீனமாக இருக்கும்போதுதான் நான் உனக்கு அதிக தேவையாயிருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதுமானது, அது ஒவ்வொரு காலையும் புதிதாய் இருக்கும். நீ இப்போது சோர்வாக இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் இந்த செய்தியின் மூலம் நான் உன்னோடு பேசுகிறேன். நீ யதார்த்தமாக இந்த வீடியோவை பார்ப்பதாக நினைக்கலாம், ஆனால் இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. நான் உனக்காக ஏற்படுத்திய ஒரு தெய்வீக தருணம் இது. உன் சோர்வின் எல்லையில் நீ இருப்பதை நான் கண்டேன். நீ எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று நினைத்த அந்த நொடியில் நான் உனக்கு நம்பிக்கையை தருகிறேன். மற்றவர்களுக்கு முன்பாக நீ சிரித்தாலும் உள்ளுக்குள் நீ அழுது கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நான் நன்றாக இருக்கிறேன் என்று நீ சொல்லும்போது உன் இதயம் படும் வேதனையை நான் உணர்கிறேன். இனி நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை. என் சமூகத்தில் நீ நீயாகவே இருக்கலாம். உன் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு என் பாதத்தில் சற்று ஓய்வெடு. எல்லாவற்றையும் நீயே சரி செய்ய வேண்டும் என்று போராடாதே. குழப்பத்திலும் விரக்தியிலும் உன்னை நீயே வருத்திக் கொள்வதை நிறுத்து. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே பெரிய பலம். உலகத்தில் உதவி கேட்பது பலவீனம் என்று சொல்லலாம், ஆனால் என்னிடம் உதவி கேட்பதுதான் உண்மையான ஞானம். நீ உன் சொந்த பலத்தை நம்புவதை விட்டுவிட்டு பரலோகத்தின் வல்லமையை நம்பத் தொடங்கும்போது அற்புதங்கள் நடக்கும். என் சமூகத்தில் நீ காத்திருக்கும்போது உன் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இருள் ஒருபோதும் ஒளியை வெல்ல முடியாது. என் அன்பு உன்னை சூழ்ந்து கொள்ளும்போது பயம் தானாகவே விலகிவிடும். உலகம் கொடுக்க முடியாத ஒரு தெய்வீக சமாதானம் உன் இதயத்தை நிரப்பும். நீ அவசரப்பட தேவையில்லை. என் கால அட்டவணை துல்லியமானது. காலம் கடந்து போவதாக எண்ணி பயப்படாதே. பகைவன் உன்னை துரத்துவதைப் போல நீ உணர்கிறாயா? நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பதற்றமடைகிறாயா? அந்த பதற்றம் என்னிடமிருந்து வருவதல்ல. நான் ஒருபோதும் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன். உனக்கு தேவையான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் நிகழும். மற்றவர்கள் முன்னேறிச் செல்வதைக் கண்டு நீ பின்தங்கிவிட்டதாக நினைக்காதே. நீ இப்போது இருக்கும் இடம் ஒரு தேக்க நிலை அல்ல, அது ஒரு தயார் நிலை. ஒரு பெரிய கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் போடுவது போல உன் எதிர்காலத்திற்காக நான் இப்போது உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ மற்றவர்களைப் போல ஓடாமல் இருப்பதற்கு காரணம் நான் உனக்காக ஒரு விசேஷித்த பாதையை வைத்திருக்கிறேன். எனவே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு என் நடத்துதலில் மகிழ்ச்சியாக இரு. நீ கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமானவை என்பதை நான் அறிவேன். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் என் துருத்தியில் சேகரித்து வைத்திருக்கிறேன். உன்னை உடைக்க நினைத்த பல சூழ்நிலைகளிலிருந்து நான் உன்னை தப்புவித்தேன். நீ அறியாத பல ஆபத்துக்களிலிருந்து உன்னை பாதுகாத்தேன். சத்துரு உனக்கு விரோதமாக தீட்டிய திட்டங்களை நான் முறியடித்தேன். நான் உன்னை இதுவரை சுமந்து வந்திருக்கிறேன் என்றால் இனியும் உன்னை சுமப்பேன். உன்னை வனாந்தரத்தில் கைவிடுவதற்காக நான் அழைக்கவில்லை.
உனக்காக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் வைத்திருக்கிறேன். உன் இழப்புகள் அனைத்தும் ஈடுகட்டப்படும். உன் அழுகை ஒரு நாள் களிப்பாக மாறும். நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை விடுவதில்லை. தாவீது என்ற சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது நான் அவனது மேய்ப்பனாக இருந்தேன். அவனுக்கு யாரும் இல்லாத வனாந்தரத்தில் நான் அவனுக்கு துணையாக இருந்தேன். அந்த அனுபவம்தான் அவனை பின்னாளில் ஒரு பெரிய ராஜாவாக மாற்றியது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று அவன் பாடியது ஒரு கவிதை மட்டுமல்ல, அது அவனது வாழ்க்கை அனுபவம். அதே மேய்ப்பன்தான் இன்றும் உன்னை வழிநடத்துகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் எதிரிகளுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாள் எல்லாம் உன்னை தொடரும். இப்போது உன் வாழ்க்கையில் என்ன இல்லை என்பதையே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். மூடப்பட்ட கதவுகளையும் கிடைக்காத வாய்ப்புகளையும் எண்ணி நீ வருந்துகிறாய். ஆனால் அந்த கதவுகளை நான் ஏன் மூடினேன் என்பது உனக்கு தெரியாது. உனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பல காரியங்களிலிருந்து உன்னை பாதுகாக்கவே நான் சில கதவுகளை மூடினேன். உனக்கு தகுதியற்ற சில உறவுகளை நான் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றினேன். இப்போது உனக்கு தெரியாத பல புதிய வாசல்களை நான் உனக்காக திறந்து கொண்டிருக்கிறேன். உன் பார்வையை மாற்றிக்கொள். நான் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். சிறு சிறு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லத் தொடங்கு. நன்றியுள்ள இதயம் இருக்கும் இடத்தில் நான் பெரிய காரியங்களை செய்வேன். உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. உன் பெயர் என் உள்ளங்கைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. நான் திரைக்கு பின்னால் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையான மனிதர்களை நான் உன்னிடம் கொண்டு வருவேன். தடைகளை நீக்கி வழியில்லாத இடத்தில் வழியை உருவாக்குவேன். நீ காத்திருக்கும் காலம் வீணானது அல்ல, அது உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் வளர்க்கும் காலம். ஒரு குழந்தை கார் சாவியை கேட்டால் தந்தை கொடுக்க மாட்டார். அது அன்பின்மையால் அல்ல, மாறாக அந்த குழந்தைக்கு அதை கையாளும் பக்குவம் இல்லாததால்தான். அதேபோல நீ கேட்கும் ஆசீர்வாதத்தை சுமக்கும் பலம் உனக்கு வரும்போது நான் அதை தருவேன். என் பிள்ளையே, விசுவாசம் என்பது பார்க்காததை நம்புவது. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போதும் என் வார்த்தையை நம்புவதே உண்மையான விசுவாசம். உன் உணர்ச்சிகள் உன்னை ஏமாற்றலாம், ஆனால் என் வாக்குத்தத்தம் மாறாது. நீ ஒரு வினாடி கூட தனியாக இல்லை. பரலோகத்தின் சேனைகள் உனக்காக போராடிக் கொண்டிருக்கின்றன. நீ அமைதியாக இரு, நான் உனக்காக போர் செய்வேன். நீ இதுவரை பார்த்திராத ஒரு பெரிய வெற்றியை நான் உனக்கு தருவேன். உன் ஆத்துமாவில் இப்போது நிலவும் புயலை நிறுத்தி ஒரு பெரிய அமைதியை நான் கட்டளையிடுகிறேன். நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் உனக்கு சொல்வது இதுதான், ஓய்வெடு. எல்லாவற்றையும் என் கையில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை குறித்த கவலை வேண்டாம், நாளைய தினம் உனக்கு நன்மைகளை சுமந்து வரும். நான் உனக்கு மேய்ப்பனாக இருக்கிறேன், உன்னை நான் பசியோடு விடமாட்டேன். நீ போகும் இடமெல்லாம் என் ஆசீர்வாதம் உன்னை தொடரும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவாய். இந்த செய்தியை உன் இதயத்தில் வைத்துக்கொள். இது உனக்கான என் அன்பு மடல். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். நீயே நிரந்தரம், இயேசுவே